உண்மையில் பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ள சட்டமூலங்கள் யாவை? முதலாவது பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலம், மற்றையது பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டமூலம். சர்வதேச நாணய நிதியத்துடன் முன்னெடுக்கப்படுகின்ற நீடித்த கடன் வசதி திட்டத்தின் கீழ் நாம் இணக்கம் கண்டுள்ள இலக்குகளை அடைவது தொடர்பில் சட்டப்பூர்வ உறுதியை வழங்குவதற்காக இந்த சட்டமூலங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. பொருளாதார நிலைமாற்ற சட்டமூலத்தினூடாக இடம்பெறுவது என்ன? இந்த சட்டமூலத்தினூடாக முதலீட்டு சபை சட்டம் நீக்கப்பட்டு மிகவும் இலகுவாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை நாட்டிற்கு ஏற்கக்கூடிய சட்ட வரைவு ஏற்படுத்தப்பட உள்ளமை இதனை பார்க்கும் போது தெளிவாகிறது. பொருளாதார நிலைமாற்றத்திற்கான இலக்குகள் அடங்கிய தேசிய கொள்கை ஒன்றை சட்டமாக்குவதற்கும் இந்த சட்டமூலத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார நிலைமாற்ற தேசிய கொள்கையில் உள்ளடங்கியுள்ள விடயங்கள் யாவை? 2027ஆம் ஆண்டளவில் பொருளாதாரத்தை முழுமையாக வழமை நிலைக்கு கொண்டு வருதல், அரச கடன் வீதத்தை 2032ஆம் ஆண்டளவில் மொத்த தேசிய உற்பத்தியில் 95% என்ற இலக்கிற்கு கொண்டு வருதல், கடன் செலுத்தும் வீதத்தை 2027ஆம் ஆண்டளவில் 4.5% விடவும் குறைத்தல், 2027ஆம் ஆண்டளவில் பொருளாதார வளர்ச்சியை 5% என்ற இலக்கிற்கும் அதன் பின்னர் 5% அதிகமாகவும் பேணுதல், 2025ஆம் ஆண்டிலிருந்து தொழில் இல்லாதவர்களின் எண்ணிக்கையை ஊழியர் படையில் 5% விட குறைந்த வீதத்தில் பேணுதல், மொத்த தேசிய உற்பத்தியில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி வருமானத்தை 2025ஆம் ஆண்டளவில் 25% குறையாத மட்டத்திற்கு கொண்டு வருதல், நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை 2030ஆம் ஆண்டளவில் மொத்த தேசிய உற்பத்தியில் 5% விட குறையாத அளவிற்கு கொண்டு வருதல், அந்த முதலீடுகளில் குறைந்தபட்சம் 40% பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி ஊடாக பெற்றுக் கொள்ளுதல், 2027ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கத்தின் வருமானத்தை மொத்த தேசிய உற்பத்தியில் குறைந்தது 15% என்ற வீதத்தில் பேணுதல், 2027ஆம் ஆண்டளவில் சனத்தொகையில் வறுமை வீதத்தை 15% விட குறைந்த எண்ணிக்கைக்கு கொண்டு வருதல், 2050ஆம் ஆண்டளவில் நாட்டில் வெளியேற்றப்படுகின்ற பசுமை இல்ல வாயுவின் அளவு மற்றும் வளிமண்டலத்தில் இருந்து நீக்கப்படுகின்ற பசுமை இல்ல வாயுவின் அளவை 0 மாற்றுதல். பொருளாதார நிலை மாற்றத்திற்கான தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு அமைச்சரவைக்கு. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மூலோபாய மற்றும் கொள்கை வரைவு தொடர்பாக அமைச்சரவை பாராளுமன்றத்திற்கு விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அரசாங்கத்தின் அனைத்து கொள்கைகள், நிகழ்ச்சிகள், உத்தரவுகள், சுற்று நிரூபங்கள், கட்டளைகள் என்பன நிலைமாற்ற தேசிய கொள்கைக்கு அமைவாக இருக்க வேண்டும். இந்த இலக்குகளை அடைவதில் உள்ள முன்னேற்றத்தை பொருளாதார கொள்கைகள் துறைக்கு பொறுப்பான அமைச்சர் வருடாந்தம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதனை மேற்பார்வை செய்யும் அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு. வெளிநாட்டு நேரடி முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சட்டமூலத்தில் உள்ள ஏற்பாடுகள் என்ன? இலங்கையின் அனைத்து பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் பிரவேசிப்பதற்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அனுமதி, 100% பங்குகளை உரித்தாக்குவதற்கு சந்தர்ப்பம், வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பில் உள்ள வரையறைகள், கைத்தொழில் தொடர்பிலான கட்டளைகளை பிறப்பிப்பதற்கான அதிகாரம் துறைசார் அமைச்சருக்கு, தேசிய பாதுகாப்பு, மக்களின் அவசர தேவைகள், பொதுமக்கள் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான வெளிநாட்டு முதலீடுகளுக்கு புதிய உள்ளீடுகள் அல்லது வரையறைகளை அறிமுகப்படுத்தும் அதிகாரமும் அமைச்சரவையின் அனுமதிக்கு உட்பட்டு அமைச்சருக்கு. முதலீடுகளுக்குள்ள தடைகளை குறைத்து முதலீட்டு நம்பிக்கையை வெற்றி கொள்வதற்காக பொருளாதார ஆணைக்குழு, சோன்ஸ் SL சர்வதேச வர்த்தகத்திற்கான அலுவலகம், தேசிய வினைத்திறன் ஆணைக்குழு மற்றும் இலங்கை பொருளியல் சர்வதேச வர்த்தக நிறுவனம் எனும் பெயர்களில் புதிய நிறுவனங்கள். மூலோபாய முதலீடுகள், முதலீட்டு வலயங்கள், ஒழுங்குபடுத்தல், மேற்பார்வை, கட்டளைகள் உள்ளிட்ட முதலீடுகள் தொடர்பில் பாரதூரமான தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக அமைச்சருக்கு பரிந்துரைகளை செய்யும் அதிகாரம் பொருளாதார ஆணைக்குழுவிற்கு. பொருளாதார ஆணைக்குழுவின் நிர்வாகம், முகாமைத்துவ தீர்மானங்களுக்காக 10 பேருக்கு மேற்படாத ஈசி சபை. ஈசி சபையின் 6 உறுப்பினர்களை நியமிக்கும் மற்றும் நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு. அதில் தவிசாளர் பதவியும் உள்ளடக்கம். முதலீட்டு வலய முகாமைத்துவம், மேற்பார்வை மற்றும் ஒழுங்குபடுத்தல் அதிகாரம் சோன்ஸ் SL நிறுவனத்திற்கு. சர்வதேச வர்த்தக ஊக்குவிப்பு, அபிவிருத்தி மற்றும் ஒருங்கிணைப்பிற்காக சர்வதேச வர்த்தகத்திற்கான அலுவலகம், அரசியலமைப்பு பேரவையின் இணக்கப்பாட்டுடன் ஜனாதிபதி நியமிக்கும் சர்வதேச வர்த்தகத்திற்கான தூதுவர், முதலீட்டு கொடுக்கல் வாங்கல் ஒருங்கிணைப்பு, பேச்சுவார்த்தை, தேசிய பங்காளர்கள் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பொறுப்புகள் தூதுவருக்கு. நிலை பேண்டக வகையில் மக்களின் நலனை மேம்படுத்துவதற்காக வலுப்படுத்தப்பட்ட உற்பத்தி திறன் ஊடாக பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக தேசிய உற்பத்தி திறன் ஆணைக்குழு. இந்த ஆணைக்குழு பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனமாகும். அரச நிறுவனங்களின் உற்பத்தி திறனை ஒழுங்குபடுத்தல், சிறந்த போட்டித்தன்மையை உருவாக்குதல், சர்வதேச போட்டித்தன்மையை உருவாக்குதல், அமைப்பு ரீதியிலான மாற்றங்களை ஏற்படுத்தும் பொறுப்பு ஆணைக்குழுவிற்கு. ஆணைக்குழுவில் ஜனாதிபதி நியமிக்கும் 5 உறுப்பினர்கள் பொருளியல், சர்வதேச நிதி, சர்வதேச வர்த்தகத்திற்கான கொள்கை வகுப்பு மேடையாக இயங்கும் இலங்கை பொருளியல் சர்வதேச வர்த்தக நிறுவனம். பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள், தனியார் துறை பிரதிநிதிகளுக்கிடையே
அறிவாற்றல், திறன் மேம்பாடு, கலந்துரையாடல்கள், பங்குடைமையை ஊக்குவிப்பது உள்ளிட்ட பல பொறுப்புகள் புதிய நிறுவனத்திற்கு. பகிரங்க நிதிசார் முகாமைத்துவ சட்டமூலத்தினூடாக என்ன நடக்கப் போகிறது? மிகவும் சிறந்த பருவின பொருளாதார முகாமைத்துவத்திற்கான நிதி கொள்கைகளை மேம்படுத்துவதே இந்த சட்டமூலத்தின் நோக்கமாகும். வருமான முகாமைத்துவ குழுவை நியமிக்கவும் யோசனை. குழுவின் தவிசாளர் பதவி திரைசேரி செயலாளருக்கு. நிதி கொள்கை விடயத்துக்கு பொறுப்பான திரைசேரி பிரதி செயலாளர், உள்நாட்டு இறைவரி ஆணையாளர், சுங்க பணிப்பாளர் நாயகம், கலால் ஆணையாளர் நாயகம், திரைசேரி நடவடிக்கை திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், நிதி கொள்கைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், நிதியமைச்சர் முன்வைக்கும் 2 உறுப்பினர்களும் குழுவில் அங்கம் வகிப்பார்கள். வருமான வழிமுறைகளை ஏற்படுத்துதல், மேம்படுத்துதல், வருமானம் ஈட்டுகின்ற அரசு நிறுவனங்களுக்கு மூலோபாய ஆலோசனைகளை வழங்குதல் உள்ளிட்ட பல பொறுப்புகள் வருமான முகாமைத்துவ குழுவிற்கு. அரசாங்கத்தின் பொறுப்புடைய நிதி முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களும் சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அரச கடனை குறைத்து நிலையான மட்டத்தில் பேணுவதை உறுதிப்படுத்துதல், எதிர்கால நிதி பிரச்சினைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுவதற்காக பாதுகாப்பான நிதி இருப்புகளை பேணுதல், நிதி ஆபத்துக்களை முன்கூட்டியே அறிந்து முகாமைத்துவம் செய்தல் மற்றும் குறைத்தல், நிதி முகாமைத்துவத்தின் ஒழுக்கம், வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் என்பனவும் அதன் நோக்கங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துவதற்காக நிதியமைச்சர் வருடாந்தம் நிதி மூலோபாய அறிக்கையொன்றை சமர்ப்பிக்க வேண்டும். அமைச்சரவையின் அனுமதியை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அதனை பாராளுமன்றத்தில் அறிவிக்க வேண்டும் என்பதுடன் குறித்த நிதி மூலோபாய அறிக்கையை அடிப்படையாக கொண்டே அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும். அரச முதலீட்டு முகாமைத்துவத்திற்காக திரைசேரி செயலாளரின் தலைமையில் அரச முதலீட்டு குழு, அரசு தனியார் கலப்பு தொழில் முயற்சிகள் உள்ளிட்ட அரச முதலீட்டு திட்டங்களை தெரிவு செய்தல், நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு அரச முதலீட்டு குழுவிற்கு. அரசாங்கத்திற்கு சொந்தமான தொழில் முயற்சிகளை ஸ்தாபித்தல், மூடப்படுதல் அல்லது ஒருங்கிணைப்பதற்கான யோசனைகள் தொடர்பில் அமைச்சரவையில் கருத்து வெளியிடும் அதிகாரம் நிதியமைச்சருக்கே உள்ளது. அரசு தொழில் முயற்சிகளின் செயற்திறனை மேம்படுத்துவதை இலக்காக கொண்டு ஒருங்கிணைந்த நிர்வாக வழிகாட்டுதல்களை முன்வைத்தல், அந்த தொழில் முயற்சிகள் தொடர்பில் நிதி மேற்பார்வை ஆகிய அதிகாரங்களுக்கு நிதியமைச்சர் வசம்.